Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். சளி அதிகமா இருக்கிற டயத்துல நாட்டுக்கோழி சூப் செஞ்சு சாப்பிடும்போது சளி வந்து குயிக்காவே சரியாயிடும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, இது கூட 3 பீஸ் கிராம்பு, 1 பீஸ் ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 6 பல் பூண்டு அதையும் தோல் உரிச்சிட்டு இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கற போறோம். இடிக்கிற கல் இருந்தா கூட அதுல சேர்த்து கூட நீங்க இடிச்சிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் கொரகொரப்பா இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பு குடிக்கும்போது நல்ல வாசனையாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து முழுசா அரைப்படல. இந்த மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் நீல ஷேப்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ண பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிடுங்க. இப்போ லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல ஷேப்ல கட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதிக அளவுக்கு சளி இருக்கிற டயத்தில் நாட்டுக்கோழி சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. சீக்கிரமாகவே சளியெல்லாம் சரியாயிடும். அதே போல் வயிற்றுல புண்ணு இருந்தாலும் நாட்டுக்கோழி சூப்பு வந்து சீக்கிரமாகவே சரி பண்ணிடும். இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நாட்டுக்கோழியெல்லாம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சில்ல அளவுக்கு தேங்காவை பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் வந்து வயிற்று புண்ணையும் சரி பண்ணும். அதே போல் சளிக்கும் ரொம்பவே நல்லது. வெறும் தேங்காய் பாலை மட்டும் எடுத்து நீங்கள் அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா சளி சீக்கிரமாகவே சரியாயிடும். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கலாம். டேஸ்டியான நாட்டுக்கோழி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து குடிக்கலாம். வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.